ஜி பிரகாஷ் நடிப்பில் வெளிவந்திருக்க ஹாப்பி ராஜ் படத்தோட திரைவிமர்சனம் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆரம்பத்துல ஜி பிரகாஷ் ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் ஒரு லவ் பிடிச்சிருந்தாலும் அவங்க வேண்டான்னு சொல்றாங்க. என்ன காரணம்னா அதுக்கு ஜி பிரகாஷ் அப்பாவை எல்லாரும் ஊர்ல பட்டப்பேர் சொல்லி அழைக்கிறாங்க, குதிரை முட்டைன்னு. இந்த பட்டப்பேரு பையனையும் கூப்பிடுறதுனால தான் எங்க கல்யாணம் பண்ணிட்டு போனா குதிரை முட்டை மருமக அப்படின்னு சொல்லி தண்ணியும் அதையே பட்டப்பெயரோட அழைப்பாங்களோன்ட்டு அவங்க அதை தவிர்க்கிறாங்க. இதை யோசிக்கிற ஜி பிரகாஷ், நம்ம இங்க இருந்தோம்னா இது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை விட்டு இதை மாத்தணும்னா நம்ம இந்த இடத்த விட்டு மாறணும்னு சொல்லிட்டு வெளியூருக்கு போறாரு வேலை தேடி. அங்க போன இடத்துல ஒரு பொண்ணை பாக்குறாரு. அவங்களோட பழகி அவங்களுக்கு லவ் ஏற்படுது. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகுற ஸ்டேஜ்ல இன்னொரு பிரச்சனை வெடிச்சு அந்த கல்யாணம் நிக்குது. அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்தாங்களா, என்ன நடந்துங்கிறதான் படத்தோட பிற்படுத்திக்கார. இது யூஸ்வல் டிராமா தான். ஒரு ஃபன் அண்ட் காமெடி, லவ் வித் எமோஷனலா எல்லா படத்துலயும் வர மாதிரியான ஸ்டோரி தான். என்ன இவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கதைக்களம் மையக்கரு பார்த்தீங்கன்னா, பட்டப்பேர் சொல்லி அழைக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை ஏற்படுது, பிளஸ் அப்பா மகனுக்குள்ள ஒரு பாசத்தையும் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இது இப்போ உள்ள டெம்ப்ளேட்டாவே இந்த தமிழர்கள் பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டா வந்த படம் கூட அதே ஃபார்மேட்டு தான். இந்த படத்துக்கு மெயின் ஜிவி பிரகாஷ் ஹீரோவா இருந்தாலும் கதையின் நாயகன்னு சொன்னா சார்ல்ஸ் மரியன், ஜிவி பிரகாஷோட அப்பாவா நடிச்சிருக்க கேரக்டர் தான் சொல்லணும். அவரோட ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காருன்னு தான் சொல்லணும். அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட டயலாக் டெலிவரி, அவரோட ஆக்டிங் எல்லாமே ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது, ப்ளஸ் ரீச் ஆகுதுன்னு தான் சொல்லணும். எல்லாருமே என்ஜாய் பண்றாங்க அவர் வர சீனாவை. இந்த படத்துக்கு அவருக்கு அவார்டு கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு குணச்சித்திர நடிகை அவார்டு கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஜி பிரகாஷ் இந்த படத்தை ஒரு நீட் அண்ட் கச்சிதமா பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு பிளே பாயா, ஒரு காமெடி வித் ரொமான்டிக் ஹீரோவா பண்ணியிருக்காரு. பிளஸ் அப்பா மகனுக்குள்ள அந்த பாசம், ஈகோ எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க. அவர் கொடுத்த கேரக்டர் நீட்டா பண்ணியிருக்காரு. இதுக்கு முந்தைய வந்த ஜிவி பிரகாஷ் படங்கள் நிறைய படங்கள் ஃபிளாப் தான் சொல்லணும். கண்டினியூ ஃபிளாப்லாம் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு சிவப்பு மஞ்சள் பச்சைக்கு அப்புறம் இந்த படத்துல தான் அவருக்கு ஒரு கம்பேக் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். படமும் அந்த வெற்றியை தொட்டிருக்குன்னு தான் நினைக்கிறேன். இந்த படத்துக்கு அப்பா சிறி என்ட்ரியா இருக்காரு. அவர் வர்றப்ப ஏகப்பட்ட பில்டப்பா காமிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு அப்பாஸ் தான் வேணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஒரு அப்பாஸை நம்ம ஒரு பிளே பாயா, சாக்லேட் பாயா பார்த்தோம். நம்ம இந்த படத்துல ஒரு வித்தியாசமான கேரக்டர் அப்படின்ட்டு அப்பா கேரக்டர்ல வராரு. பட் அவருக்கு போக போக அவரோட கேரக்டர் மொக்கையா தான் இருக்கு. அவர் இந்த கேரக்டருக்கு அவர் இல்லைனாலும் யாரை வேணாலும் போட்டுக்கலாம். அவர் ரீஎன்ட்ரி அப்படின்ட்டு ஒரு எதிர்பார்ப்பை கொண்டு வந்தாங்க, மற்றபடி ஒன்றும் கிடையாது. படத்தை நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போடையும் போனோம்னா மொக்க தான் வாங்குவோம். சில செய்யலாம் காமெடிங்கிற பேர்ல சில இடத்துல கடிச்சு வைக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. இவங்க எடுத்துக்கிட்ட மைய கரு பார்த்தீங்கன்னா, பட்டப்பேர் சொல்லி கிண்டல் பண்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது, என்ன ஒரு அவமானங்கள் அவங்களுக்கு அவங்க மனசை எப்படி பாதிக்குது அப்படிங்கிறது தான் மையக்கரு. அப்பா அம்மானுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப்பு. இதை அவங்க எடுத்த கதையை ஒரே நேர்கோட்டில் போகாம ஸ்டார்டிங்ல அதை காமிச்சு திருப்பி காமெடி ட்ராக்கு அது இதுன்னு கொஞ்சம் போய் கொஞ்சம் சுத்தி வளைச்சி திருப்பி செகண்ட் ஹாஃப்ல திருப்பி அதை மண்ணு லாஸ்டா முடிச்சிருக்காங்க. ஆனா அந்த லாஸ்ட் ஒரு 20 நிமிஷம் கொஞ்சம் எல்லாரையும் கொஞ்சம் கலங்க வச்சுட்டாங்கன்னு தான் சொல்லணும். எல்லாருக்குமே அது போய் ரீச் ஆயிருக்கு அந்த லாஸ்ட் 20 நிமிஷம். இப்போ உள்ள டெம்ப்ளேட்டுக்கு ஃபர்ஸ்ட் இப்படியே காமெடியா கொண்டு போயிட்டு லாஸ்டா ஒரு 20 நிமிஷம் ஒரு கமர்ஷியல் வச்சா படம் ஓகே ஆயிடுங்கிற ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாங்க எல்லா டேரக்டரும் நினைக்கிறேன். ஆனா இது எத்தனை படத்துக்கு சக்சஸ் ஆகுதுன்னு தெரியல. ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் அப்படி இப்படி போயிட்டு வந்தாலும் கடைசி நேரத்துல அந்த எமோஷனலை வச்சு படத்தை ஒரு என்டர்டைன்மெண்டா கொடுத்ததுனால எல்லா ஆடியன்ஸும் ரீச் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஜென்சி 2K கிட்ஸு பேரண்ட்ஸ் எல்லாருமே ரசிக்கிறாங்க.
இது இந்த படத்துல எந்த ஒரு ஆபாசமும் எந்த ஒரு இருக்கத்தக்க காட்சிகள் இல்லாதனால இது ஒரு ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான். நாங்க ஏதாவது மொக்க படமா இருக்குமோன்னு நினைச்சுதான் போனோம். ஆனா எங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றத்தான் கொடுத்துட்டாங்க.